அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உள்ள இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு மோட்சம் சொர்க்கம் இரண்டும் ஒன்றா, கருட புராணம் என்ன சொல்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சொர்க்கம் மோட்சம் இவை இரண்டுமே ஒன்றுதானா என்ற சந்தேகம் மனிதர்களாகிய நமக்கு எழுவதை போல் திருமாலை சுமந்து செல்லும் கருடாழ்வாருக்கும் வந்தது. இந்த சந்தேகத்திற்கான பதிலை ஸ்ரீமத் நாராயணன் கருட புராணத்தில் கருடருக்கு விளக்கமாக சொல்லியுள்ளார். ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி அவருடைய வினாவிற்கு விடையளிக்க துவங்கினார். மோட்சம் என்பது ஒருவர் எந்தவிதமான பிறவியும் எடுக்காமல் அல்லது பிறவி நிலைகளில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் அடைவதாகும். கருடனுக்கு வந்த சந்தேகம், பிறந்து இறப்பு என்ற சக்கரத்தை அடிப்படையாக கொண்டது தான் மனித வாழ்க்கை. இதை தான் ஆன்மீக பெரியவர்கள் சம்சார பந்தம் என குறிப்பிடுகின்றனர். ஆசை பற்றுகளை துறந்து இந்த சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடிகளை அடைவதே மனித பிறவியின் நோக்கம். இறைவனின் திருவடிகளை அடைவது மோட்சம் அடைவது, சொர்க்கத்திற்கு செல்வது, வைகுண்ட பிராப்தி, சிவலோக பதவி, முக்தி என பல வார்த்தைகளை ஆன்மீக பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவை அனைத்திற்கும் ஒரே அர்த்தம் என்ன என்றால் கிடையாது. அப்படி சொர்க்கம் மோட்சம் இவை இரண்டுமே ஒன்றுதானா என்ற சந்தேகம் மனிதர்களாக ஆகிய நமக்கு எழுவதை போல் திருமாலை சுமந்து செல்லும் கருடாழ்வாருக்கு வந்தது. இந்த சந்தேகத்திற்கான பதிலை ஸ்ரீமத் நாராயணன் கருட புராணத்தில் கருடருக்கு விளக்கமாக சொல்லியுள்ளார். சொர்க்கம் என்றால் என்ன? ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி அவருடைய வினாவிற்கு விடை அளிக்க துவங்கினார். மோட்சம் என்பது ஒருவர் எந்தவித பிறவியும் எடுக்காமல் அல்லது பிறவி நிலைகளில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் அடைவதாகும். சுருங்க சொல்லப்போனால் மீண்டும் ஜனனம், அதாவது பிறவி எடுக்காமல் இருப்பது மோட்சமாகும். சொர்க்கம் என்பது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நற்செயல்கள் செய்வதனால் ஏற்படும் புண்ணிய பலன்களை கொண்டு அவர் அடைகின்ற இன்ப வீடு ஆகும். தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகங்களில் இன்புற்று இருக்கும் பேருதான் சொர்க்கமாகும் என்றார். என்னென்ன கர்மங்கள் செய்தால் புண்ணியம் லோகத்தை அடையலாம்? ஸ்ரீரங்கம், காசி, குருஷேத்திரம், பிருகு சேத்திரம், பிரபாச தீர்த்தம், காஞ்சி, திரிபுஷ்கரம் மற்றும் பூதேஸ்வரம் ஆகிய புண்ணிய ஸ்தலங்களில் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதியாகும். வடமுதுரை, காசி, அயோத்தி, மாயாபுரி, காஞ்சி, அவந்திகா மற்றும் துவாரகை போன்ற சந்த ஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றில் இறப்பாராயின் அவர் வைகுண்டத்தை வந்தடைவார். சந்நியாச ஆசிரமத்தை அமைத்து அதை ஒழுக்கத்துடன் கடைப்பிடிப்பவர்களும் என் மீது பக்தி கொண்டவர்களும் உயிர் அவர் உடலிலிருந்து பிரியும் பொழுது என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கும் பேரின்பை விட்டு அடைவார்கள். யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள்? துளசியை பயிர் செய்து கோவிலுக்கு கொடுப்பவர் மற்றும் துளசிக்கு நீர் பாய்ச்சுகிறவர்களின் பாவங்கள் யாவும் நீங்கி மேலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பர். பசு, குழந்தைகள், பெண்கள் மற்றும் வேதம் உணர்ந்த அறிவியல் சேர்ந்த சான்றோர்கள் ஆகியோரை ஆபத்து ஏற்படும் காலங்களில் தன்னை பற்றி கவலைப்படாமல் சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் இறுதியில் சொர்க்கலோகத்தில் தேவர்களால் வரவேற்கப்பட்டு இன்பமாக இருப்பார்கள். யார் புண்ணியம் செய்தவர்கள்? பசு, ஆடை மற்றும் பூமி ஆகியவற்றை தானம் கொடுப்பவர்களும், கிணறு மற்றும் குளம் போன்ற நீர்நிலைகளை பழுது பார்த்தவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும், கோவில்கள் எழுப்பியவர்களுக்கும், அதில் உள்ள பழுதுகளை நீக்கி புதுப்பித்தவர்களுக்கும் புண்ணியம் செய்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் செய்த இந்த செயலினால் உருவான புண்ணியத்தால் விஷ்ணு லோகத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காளை கன்றினை தானம் செய்தவரும், தர்பை புல்லால் வீடு கட்டி மனை தானம் கொடுத்தவர்களுக்கும், விருஷோர் சொர்க்கம் செய்தவர்களுக்கும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று ஸ்ரீமத் நாராயணன் கூறினார். சூதமா முனிவர் மேற்கண்டவாறு கருடாழ்வாருக்கு ஸ்ரீமத் நாராயணன் உரைத்தியவற்றை முனிவருக்கு எடுத்து உரைத்து கொண்டிருந்தார். இதுவே நாம் இந்த பதிவில் கேட்டது. மோட்சம் சொர்க்கம் வேறு வேறு என்று நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? ஆகவே மோட்சம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா நீங்களே முடிவெடுத்து கொண்டு நல் செயலில் ஈடுபட்டு வாழ்வில் இறுதியில் மோட்சமா சொர்க்கத்தையா நீங்கள் அடைய
இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.